வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வெங்காய வடகம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. சின்ன வெங்காய வடகம். அதுக்கு பாருங்கள், நான் 1 கிலோ வெங்காயத்தை நல்லா தோல் உரித்து நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. பூண்டு ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்காங்க, உரித்து வச்சுருக்காங்க. மேல் தோல் மட்டும் எடுத்தால் போதும், ரொம்ப உரிக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம் கழுவி வச்சுருக்கேன், நல்லா அலசி. கடுகு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கடலைப்பருப்பு, சோம்பு, சீரகம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை என்ன பண்ணலாம், வெங்காயமும் பூண்டும் நம்ம வந்து ரொம்ப மழிய அரைக்கூடாதுங்க. சும்மா கொரகொரப்பாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து இது சும்மா ஒரு பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் நம்ம பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்க, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம்லாம் அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. அதில் சோம்பு, சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கடுகு மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 10 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா இது நம்ம கையிலே நல்லா கலந்துட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக அதில் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பிசைஞ்சு நம்ம அப்படியே நைட்டெல்லாம் இதை ஊற வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா அப்படியே ஊறட்டங்க ஒரு நாள் நைட் பூரா. பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோங்க. இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. நைட்டெல்லாம் இதை அப்படியே ஊறட்டங்க. மறுநாள் காலையில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது நைட்டெல்லாம் நம்ம ஊற வச்சிட்டோம். இப்போ நம்ம மறுநாள் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம நல்லா கையை சுத்தமாக கழுவிட்டு நம்ம எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா உருண்டை பண்ண வருது. இந்த மாதிரி உருட்டி எல்லாத்தையும் ஒரு தாம்பால் தட்டில் வச்சிடலாங்க. பாருங்கள், நமக்கு எத்தனை உருண்டை கிடச்சிருக்குன்னு. 1 கிலோ வெங்காயம் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் நான் எடுத்தேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துன்னு வந்து நம்ம சாயந்தரமாக பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா நம்ம இது ஒரு நாள் முழுக்க வெயிலில் காய வச்சிட்டோம். இப்போ இதை எடுத்துன்னு வந்துட்டோங்க. ஓரளவுக்கு தாங்க காஞ்சிருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் மறுபடியும் இதை எல்லாத்தையும் உதுத்து இதில் போட்டுக்கலாங்க. இந்த நம்ம வச்சுருந்த பாத்திரத்தில் பாருங்கள், நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா உதுத்து வச்சிட்டோம். இப்போ நைட்டெல்லாம் இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. மறுநாள் காலையில் எழுந்து நம்ம இதை எடுத்து பார்க்கலாங்க. 2வது நாள் காலையில் எடுத்து வச்சுருக்கோம். இதை மறுபடியும் நம்ம இதையும் எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக கையில் விளக்கெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம உருண்டைகளாக பிடிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம மறுபடியும் 2வது நாள் வெயிலில் காய வச்சுக்கலாங்க. பாருங்கள், வடகத்தை 2வது நாள் காய வச்சு எடுத்துன்னு வந்துட்டோம். இதை மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் இந்த பாத்திரத்துலேயே நம்ம எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் உதுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், 2வது நாள் நல்லா காய வச்சு எடுத்துன்னு வந்து மறுபடியும் உதுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை அப்படியே நம்ம நைட்டெல்லாம் வச்சிடலாங்க. மறுநாள் பார்க்கலாங்க. நல்லா ஊற வச்சிட்டோங்க. இப்போ 3ஆம் நாள் காலையில் எடுத்து பார்க்குறோம். ஓரளவுக்கு காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை அப்படியே உருட்டு தேவையில்லை. இப்படி நம்ம தனித்தனியாக பிரித்து காய வச்சிடலாங்க.
இப்போ இது நல்லா காய வச்சிடலாங்க. நம்ம சாயந்தரமாக எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா காய வச்சு எடுத்துன்னு வந்துட்டோம். இதை அப்படியே வச்சிடலாங்க. மறுநாள் நம்ம காய வச்சுக்கலாங்க வெயிலில். பாருங்கள், நம்ம நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டோம். இப்போ மறுபடியும் எடுத்து இது கொஞ்சமாக நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு எல்லாத்தையும் உருட்டி வச்சிடலாங்க. பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம உருட்டிட்டோம். இப்போ மறுபடியும் வெயிலில் காய வச்சுக்கலாங்க. இது 4வது நாளாக நம்ம காய வைக்க போகிறோம். பாருங்கள், வடகமும் நல்லா ஓரளவு காஞ்சிச்சு. இன்னும் ஒரு 2 நாள் காய வச்சா நல்லா காஞ்சிருங்க. பாருங்கள், காலையில் நம்ம உருட்டி வச்சோம். மறுபடியும் இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிடலாங்க. மறுநாள் காலையில் நம்ம உருட்டி வச்சிடலாங்க. பாருங்கள், வடகம் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 6-7 நாளாக காய வச்சேங்க. இதை நான் அப்படியே உருட்டி வைக்கல, இப்படியே நான் வச்சுக்கிறேங்க. இப்படி வச்சா நம்ம எடுத்து தாளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், வடகம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா நம்ம ஒரு பாட்டிலில் நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 1 வருஷத்துக்கு கெடாமல் இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வடகம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம குழம்பு தாளிக்கலாங்க. தாளிக்கும் போது நம்ம மறுபடியும் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம செஞ்ச வடகத்தில் நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து வெங்காயம், தக்காளி, பருப்பு எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுட்டாங்க. பருப்பு, தக்காளி, வெங்காயம்லாம் இது நல்லா கடைஞ்சிட்டு உப்பு போட்டு கடைஞ்சிட்டு பாருங்கள், நம்ம இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம் வடகம். இந்த வடகத்தை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம போட்டு வச்சுருக்க வடகத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வாசனைலாம் வருது இல்லையா? நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம வடகம் தாளிச்ச வடகம் ரெடி ஆகிடுச்சு. போட்ட வடகம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.